நந்திகிராம் 2007இல் திரிணாமுல் காங்கிரசுக்கு மிகப்பெரிய அரசியல் திருப்பு முனையாக அமைந்தது. அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய நிலங்களை அபகரிக்க முயற்சித்தது என பிரச்சாரம் செய்தார் மமதா பானர்ஜி. இது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த புத்ததேவ் பட்டாச்சாரியாவின் வளர்ச்சி திட்டம்தான். ஆனால் அதை போலியாக எதிர்த்து அரசியலில் வளர்ந்தார் மமதா பானர்ஜி. மமதா பானர்ஜி அந்த மக்களின் நம்பிக்கைக்கு உரிய தலைவராக மாறினார். அந்த போராட்ட வெற்றியின் அடிப்படையில் 2011 சட்டமன்ற தேர்தலில் மமதா சிபிஎம் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து முதலமைச்சராக ஆனார். ஆனால் இன்று அதே நந்திகிராம் டிஎம்சியிடமிருந்து விலகி பாஜகவின் கட்டுக்குள் செல்லும் நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு சமீபத்திய சான்றாக நந்திகிராம் வேளாண்மை கூட்டுறவு சங்க தேர்தலில் பாஜக 12 இடங்களிலும் அபார வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் பாஜகவின் வளர்ச்சி தெளிவாகவும் டிஎம்சிவின் பின்தங்கல் வெளிப்படையாகவும் தெரிகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மமதா பானர்ஜி தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கை நிரூபிக்க நந்திகிராமில் போட்டியிட்டார். ஆனால் மக்கள் அவரை நிராகரித்து பாஜகவின் சுவேந்த அதிகாரியை வெற்றி பெற செய்தனர். இது டிஎம்சிவுக்கு மிகப்பெரிய சரிவாக அமைந்தது. நந்திகிராமின் மக்கள் ஒரு காலத்தில் மமதாவின் அரசியல் எழுச்சிக்கு அடித்தளமாக இருந்திருந்தாலும் தற்போது அவரை மீண்டும் ஏற்க மறுக்கின்றனர். இன்றைய கூட்டுறவு சங்க தேர்தல் முடிவுகள் 2021 தேர்தல் முடிவின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. இதை சாதாரண உள்ளாட்சி தேர்தலாக காண முடியாது. இது நந்திகிராமில் டிஎம்சி பூரணமாக வீழ்ச்சியடைந்து வருவதை உறுதி செய்யும் புதிய அறிகுறியாக பார்க்கப்பட வேண்டும். மேற்குவங்கத்தில் மமதா பானர்ஜியின் ஆதிக்கம் எதுவரை நீடிக்கும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆனால் நந்திகிராமில் டிஎம்சிவின் அடித்தளத்தையே பாஜக ஒடித்துவிட்டதோ என்ற சந்தேகம் இப்போது அனைவரிடமும் உருவாகியுள்ளது. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக தனது கோட்டையை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வெறும் நந்திகிராமின் தனிப்பட்ட மாற்றம் மட்டுமல்ல, இது பாஜகவின் வளர்ச்சியை சுட்டிக்காட்டும் முக்கியமான அறிகுறி. கடந்த ஒரு காலத்தில் மேற்குவங்கம் முழுவதும் டிஎம்சிவின் ஆதிக்கம் நிலவிய போதிலும் தற்போது பல இடங்களில் மமதா பானர்ஜியின் இமேஜிற்கு தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவருடைய ஆட்சி, வளர்ச்சி திட்டங்களின் தோல்வி, மீறல் போக்குகள் மற்றும் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை ஆகியவை மக்கள் மத்தியில் அரசியல் ஏமாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. 2021 தேர்தலில் டிஎம்சி மீண்டும் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த வெற்றியில் பல வெளிப்படையான குறைபாடுகள் இருந்தன. சமீபத்திய உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு சங்க தேர்தல்கள் மமதாவின் இமேஜிற்கு தொடர்ந்து ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த மாற்றங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பிரதிபலிக்கக்கூடியவை. நந்திகிராமில் இன்று காணும் நிலை நாளைய மேற்கு வங்கத்தின் நிலையை பிரதிபலிக்கலாம். ஒரு காலத்தில் சிபிஎம் ஆட்சி வீழ்ந்ததைப் போல் மமதாவின் ஆதிக்கமும் 2026 வீழ்ந்து பாஜகவின் ஆட்சி அமைய வாய்ப்புள்ளது.